உங்க பவி வந்துட்டாமா? அத்தை, அத்தை உங்க பவி நான் வந்துட்டேன் அத்தை. என்ன அத்தை? பவி 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 அத்தை, நீங்க என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களா? பவி என்னோட பவி வந்துட்டா, என்னோட பவி வந்துட்டா. நம்பவே முடியல. சாமி கண்ணு திறந்து பாத்துருச்சு. என்னோட பவி வந்துட்டா. எனக்கு இது போதும். என்னோட வேண்டுதலை சாமி நிறைவேற்றிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சாரி அத்தை. நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. சாரி அத்தை. இல்ல பவி, எனக்கு மேல எந்த கோவமும் இல்ல. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். நீ பழையபடி வீட்டுக்கு வரணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். அதுக்குதான் அத்தை உங்களை இவ்வளவு தூரம் தேடி வந்தேன். இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க கூட தான் இருப்பேன். என்ன சொன்ன? இனிமே என் கூட தான் இருக்க போறியா? ஐயோ கடவுளே, என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல பவி. குட்டி குட்டி கேட்டியா? குட்டி கேட்டியா? பவி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாளா? அத்தை வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. அம்மா ஒரு நிமிஷமா, நீங்க வேண்டுதலை இப்படி பாதியிலே விட்டுட்டு போக கூடாதுமா. பரிகாரம் பண்ணும் போதே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இப்பதாமா இன்னும் நீங்க சந்தோஷமா இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். ஆமாம் பூசாரி, என்னோட மருமக கிடைச்சிட்டா. அதனால சந்தோஷத்துல நான் எல்லாமே மறந்துட்டேன். நான் என்னோட வேண்டுதலை நிறைவேத்துறேன். நீ வந்ததுக்காக நான் இந்த வேண்டுதலை நிறைவேத்துறேன். கொஞ்ச நேரம் தான் பவி, சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். பூசாரி ஐயா, எங்க அத்தைக்காக இந்த வேண்டுதலை நானே பண்றேன். பவி வேண்டாம் பவி, உனக்கு எதுக்கு சிரமம்? இது ஏன் வேண்டுதல். அதுவும் இல்லாம இந்த வேண்டுதல் ரொம்ப கஷ்டம். காலெல்லாம் வலிக்கும். வேண்டாம். அத்தை உங்களுக்கும் அதே சிரமம் தானே இருக்கும். நான் வரணும்னு தானே இந்த வேண்டுதல் செஞ்சீங்க.
நானே பண்றேன். அம்மா முட்டி போட்டு உக்காருமா. ம். எந்திரிமா. இப்போ உன் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுமா. ம். என்னோட சாமி. அம்மா ஒரு நிமிஷம். ஓபன் பண்ணு சீக்கிரம்.
வா, நம்ம வீட்டுக்குள்ள வா. என்ன பவி, உள்ள போ. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன தயக்கம்? பவி, நீ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உள்ள வா பவி. இன்னும் என்ன யோசனை பவி? வா. சரிங்க அத்தை, வரேன். வாங்கம்மா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. சாரி, எந்த கால எடுத்து வச்சா உள்ள போ. ஆனா உள்ள போ. வா வா. வா. வா, உன் வீட்டுக்கு வா. பாரு, உன் வீடு. பவி, என்ன அந்த ரூமுக்கு போற? ஓ ரூம் அங்கதானே இருக்கு, மறந்துட்டியா? அத்தை, நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சது உங்களுக்காக மட்டும்தான். மத்த எந்த ரீசனுக்காகவும் இல்ல. யாரும் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க வேண்டாம். நான் உங்க கூட உங்க ரூம்ல தான் இருப்பேன். பவி, அத்தை, நான் தான் சொல்றேன்ல, உங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் உங்க கூட தான் தங்க போறேன். உங்க புள்ளைக்காகலாம் நான் வரல. இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன பேசுற? என்ன நீங்க? அவ உங்களுக்காக தான் வந்தேன்னு தெள்ளு தெளிவா சொல்றா இல்ல, அப்புறம் ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? அத்தை, மறுபடியும் உங்க கூட இருக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இதுதான் என்னோட முடிவு, சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏய் சந்தோஷ், நீ கவலைப்படாத. ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்ன பவி, இதோ இன்னைக்கு லட்சுமி மேடம் ரூம் வரைக்கும் வந்துட்டா. அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றிதான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பவி உன்னையும் புரிஞ்சுப்பா, எல்லாமே சரியாயிடுப்பா. ஆமாங் குட்டி, ஹரி சார் சொல்றதுதான் ரைட்டு. இது பாரு, பவி இனிமே நம்ம வீட்ல தானே இருக்க போறா. உன்னை பாக்க பாக்க கொஞ்சம் கொஞ்சமா உன் மேலையும் பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. அம்மா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? ஒரு நாள்ல ஒரு முறையாவது பவிய பாத்திர மாட்டோமான்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமாமா? இப்ப அவ நம்ம வீட்டிலேயே இருக்க போறான். எனக்கு இது போதாதம்மா. தினமும் அவளை பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு அது போதுமா. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். சந்தோஷ், நீ இவ்வளவு பக்குவப்பட்டு பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ பவி மனசை மாத்துறேன்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணாத. நீ அமைதியா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. இது என்னோட ரிக்வெஸ்ட், என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஐயோ, என்ன ஹரி சார் நீங்க? உங்களை போய் நான் தப்பா நினைப்பானா? நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லது மட்டும்தானே சார் செஞ்சிருக்கீங்க. அம்மா, இனிமே என்னால பவிக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அவ இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கமே போயிடுறேன். ஓகேவா? சமத்து. பவி என் கூட கண்டிப்பா சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்குமா. எனக்கும் இருக்குடா. எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான், போக போக எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. சரி,
லட்சுமி மேடம் நான் வரேன் வரேன் டீ சந்தோஷ். சாப்பிட்டு Thanks, sir. போலாம். இல்ல நீங்க உங்க மருமகளை பாருங்க, உங்க பையனையும் நல்லா பாத்துக்க. தேங்க்யூ சார். வெல்கம். பவி வந்துட்டா. சரிம்மா. பவி வந்துட்டா. பவி வந்துட்டா. எனக்கு அது போதும். என்ன ஓல்மேன் தூங்குறியா? என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? இதோ பாரு, உன்னை எழுப்புல அந்த லக்ஷ்மி நீ நிம்மதியா தூங்க கூடாது. மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. ஐ நோ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. சார், மிஸ்டர் திருவேங்கடம் சார். யார் இங்க வர சொன்னது? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன சார் இது? உங்களுக்கு அடிபட்டுச்சு, நீங்க சீரியஸ் ஆனீங்க, உங்களை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு வந்தாங்க. என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே. சரி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்னு ஒரு கன்சர்னிட்டியோட வந்தா நீங்க என்னடானா இப்படி கேக்குறீங்களே சார். ச்சே. நீ எதுக்கு என்ன பார்க்க வரணும்? உனக்கு என்ன என் மேல அக்கறை? அது இருக்கிறதுனால தான் நான் வந்தேன். யூ நோ ஓல்மேன், உங்க மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்து போச்சு. உங்க மருமக குழி தோண்டி புதைச்சாச்சு எல்லாத்தையும். என்ன சொல்ற? என் மருமகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். ரியலி நைஸ். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்களா? அந்த கோழி இருந்தா தானே சார்? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? யாரு கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இது என்ன கேள்வி? என் மருமக லட்சுமி தான். அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கா. அதான் இல்ல. என்ன சொல்ற? யா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு காசு கொடுத்ததே உங்க பிரியமான பேத்தி பவித்ரா தான். என்ன ஷாக் ஆயிட்டீங்க? அவ கொடுத்த காசுல தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. நீங்க குணமாயிட்டீங்க. இப்ப ஹெல்தியா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அது பவித்ரா உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கீங்க, நல்ல விஷயம்தான். பட் நீங்க கொடுத்த வாக்கு, அந்த மானம் மரியாதை இதெல்லாமே காத்துல போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல ஓல்மேன்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் மருமக இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். நான் அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். நீ பொய் சொல்ற. பொய்? ஓ மை காட், நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? இதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு சொல்லுங்க? நத்திங். சரி, அப்ப ஏன் நம்ம கிட்ட வந்து சொல்றான்னு உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும். ஆஃப் கோர்ஸ், அது அந்த குடும்பத்துல யாரையுமே எனக்கு பிடிக்காதுதான். ஏன்னா யார்கிட்டயுமே உண்மை கிடையாது. ஆல் ஆர் ஃபேக் எக்ஸெப்ட் யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா, உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு, உண்மை இருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டால் ஏப்ரல் 11 முதல் திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். ஓ, அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? 1 மினிட். சிஸ்டர் மேடம் ப்ளீஸ் வாங்கல. சொல்லுங்க மேடம். சிஸ்டர், இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு யாரு பணம் எல்லாம் செட்டில் பண்ணது? பணமெல்லாம் யாரும் கொடுக்கல மேடம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க, அதை வச்சு கிளைம் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க.
அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் யார் பேர்ல இருக்கு? பவித்ரான்றவங்க பேர்ல தான் இருந்துச்சு மேடம். சி பவித்ரா, ஃபைனலி எப்படி பார்த்தாலும் பவித்ரா தான் உங்களை காப்பாத்திருக்கா. நீங்க சொன்ன வாக்க மதிக்காம லக்ஷ்மி இப்படி பண்ணிட்டாலே ஓல்மேன். இனிமே நீங்க அந்த பவித்ரா முன்னாடி எப்படி வீராப்பா நிக்க முடியும்? தில்லா எதிர்த்து பேச முடியும்? அப்படியே பேசினாலும் உங்களை பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் செலவு பண்ண பணத்துல தான் நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டானா? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை இப்படி ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாலே அந்த லட்சுமி. ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். டேக் கேர். வரேன். பை சிஸ்டர். ஓகே மேடம்.